சார், இப்போ பிஸ்னஸில் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எவ்வளோ பெரிய மேஜர் ரோலை ப்ளே பண்ணும்? அது எப்படி ப்ராப்பராக பண்ணணும்? எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து நம்ம டாக்குமெண்டேஷனை க்ரியேட் பண்ணணும். எம்ப்ளாயி அட்வான்ஸ் பாலிசி என்ன வச்சுருக்கோம், நம்ம எவ்வளோ வந்து அவங்களுக்கு இது கொடுக்கணும், அதை எல்லாமே அவங்க ஜாபில் ஜாயின் பண்ணும்போது அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மென்டலாக வந்து செட் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம இவ்வளோ அட்வான்ஸ் கேட்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்மக்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்க மாட்டாங்க, நம்மளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நம்மளுடைய ஒர்க்கு வந்து கெட்டு போகாது இருக்கும். யாராக இருந்தாலும் இவ்வளோ தான்ப்பா அட்வான்ஸ், உன்னுடைய லிமிட் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் நீ ஒர்க் பண்ணியிருக்கிறியோ அதுக்குள்ளார நீ அது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நீ லாங் டைம் 5 years அண்ட் அதுக்கெல்லாம் நாமளே செட் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட் 1 year 2 year ஓல்டு எம்ப்ளாயிக்கு வந்து 1 month வரைக்கும் அட்வான்ஸ் கொடுக்கலாம். இல்லை வந்து 3 year ஓல்டு எம்ப்ளாயிக்கு 2 months கொடுக்கலாம். 5 years ஏன்னா அவங்க விட்டு போக மாட்டாங்கிறது தெரியும். எந்த ஒரு எம்ப்ளாயும் 1 வருஷம் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க விட்டு போக மாட்டாங்க. வெரி ரேர் சான்சஸ். அதில் வந்து 3 years to 5 years இருந்துட்டாங்கன்னா சான்சஸ் ஆர் லெஸ் தென் 50%. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். 5 years அண்ட் அபவ் போயிட்டாங்கன்னா லெஸ் தென் 80% சான்சஸ் தே வில் லீவ். ஸோ அவங்க அந்தந்த டைம் ஃப்ரேமில் எவ்வளோ மந்த் அட்வான்ஸ், அவங்களோட சேலரியில் என்ன அமௌண்ட்டு, என்ன மந்த் அட்வான்ஸ் கொடுக்கும், அந்த இதை வந்து நாம் உட்காந்து டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்தந்த நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு டைம் வேஸ்ட்.